இந்த தேர்தல் அறிக்கை என்பது கட்சியின் மாநில குழு கூடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு கால வரலாற்று செறிவுகளை உள்ளடக்கி, தமிழகத்தின் தனித்தன்மைகளை உள்ளடக்கி, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழக அரசை, ஒன்றிய அரசை வலியுறுத்துகிற மிக சிறந்த பல்வேறு கோரிக்கைகளை, திட்டங்களை முன்மொழிந்தபடி இந்த அறிக்கையை நாங்கள் வெளியிடுகிறோம். ஏறத்தாழ 1 மாதத்திற்கு மேல் பல்வேறு தரவுகளை திரட்டி, பல்வேறு அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளை கண்ணுற்று இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது. தோழர் டி.எம். மூர்த்தி அவர்கள் இதனுடைய பொறுப்பாளர். இந்த குழுவில் தோழர் எம். செல்வராஜ் செயற்குழு உறுப்பினர், வகிதா நிஜாம் செயற்குழு உறுப்பினர், டாக்டர் ரவீந்திரநாத் செயற்குழு உறுப்பினர், சந்தானம் செயற்குழு உறுப்பினர், தோழர் லெலின் நிர்வாக உறுப்பினர், மாசிலாமணி மாநில நிர்வாக உறுப்பினர், பாஸ்கர் மாநில நிர்வாக உறுப்பினர், ராதாகிருஷ்ணன் மாநில நிர்வாக உறுப்பினர், மோகன்குமார் மாநில நிர்வாக உறுப்பினர் ஆகிய 9 பேர் அடங்கிய இந்த குழு தோழர் டி.எம். மூர்த்தி அவர்கள் தலைமையில் பொருள் சரியுடன், அரசியல் பொருள் சரியுடன் எதிர்கால நம்பிக்கை தருகிற ஒரு அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் அனுமதிக்க வேண்டும், உலக அரசியல் இயக்க வரலாற்றில் மேனிபெஸ்டோ அறிக்கை என்பதையே முன்மொழிந்தது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூலவர்கள் தான். மார்க்ஸ், ஏங்கல்ஸ் 1848 ஜெர்மனியிலிருந்து அதை வெளியிட்டார்கள். கருத்தால் கரத்தால் உழைக்கிற உலக நாடுகளின் தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள், நீங்கள் இழக்கிருப்பது அடிமைச் சங்கிலி, அடைய இருப்பது ஒரு பொன்னுலகம் என்று உலகத்தின் முதல் அரசியல் அறிக்கை பிறந்தது. இதுகாரம் நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு மாற்றாக ஒரு சோசியலிஸ்ட் சமூகத்தை, கம்யூனிஸ்ட் சமூகத்தை, பொதுவுடைமை சமூகத்தை அந்த அறிக்கை முன்மொழிந்தது. பின்னர்தான் உலகம் முழுவதும் அரசியல் இயக்கங்களின் அறிக்கைகள் பிறந்தது. அதன் திறவுகோள் மார்க்சும் ஏங்கல்ஸும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவூட்டுகிறோம். தொடர்களே, நீங்கள் இன்னொன்றையும் அனுமதிக்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளில் அறிக்கைகள் வெளியிடப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த அறிக்கையில் இடைப்பாலினத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிக்கையிலும் இடைப்பாலினம் பற்றி பேசியிருக்கிறார்கள். தோழமை கட்சிகளின் அறிக்கைகளிலும் இடைப்பாலினம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது திமுக நாடாளுமன்றத்தில் அதை குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இடதுசாரிகள் அதை வழிமொழிந்திருக்கிறோம். ஆனால் இதுபோன்ற இடைப்பாலினம் மீதான ஒரு பார்வையை 1917 லெனின் அதிகாரத்திற்கு வந்தவுடன் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கிற இடைப்பாலினத்திற்கு ரஷ்யாவில் ரஷ்ய குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அந்த உரிமை இடைப்பாலினத்திற்கு உண்டு என்ற முதல் சட்ட முன்மொழிந்ததும் தோழர் லெனின். பிறகுதான் அது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில், இந்திய நாடாளுமன்றத்தில் பேசுபொருளானது. பல ஆண்டுகள் கழித்து இதையும் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு நினைவூட்டுகிறோம். எங்கள் அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு நூற்றாண்டு கால கட்சி விடுதலை போரில் 1952 வரை ஆயுதம் தாங்கி போராடியது, தலைமுறை இயக்கங்களை நடத்தியது நாட்டின் விடுதலைக்காக. பின்னர் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்று தேர்தல் முறையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தை செதுக்கி இருக்கிறார்கள் எங்கள் முன்னோர்கள். இந்திய நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் மாபெரும் அறிஞர்களை சந்தித்திருக்கிறது. அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சியில் இருந்திருக்கிறார். ஆனாலும் கூட இந்திய நாடாளுமன்றம் அமைத்த அந்த குழுவில், ஒரு முதல் விருதுக்கான அந்த குழுவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தோழர் இந்திரஜித் குப்தா அவர்கள் பெற்றார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவுறுத்துகிறோம். இதன் பொருள் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு கம்யூனிஸ்டுகளின் பங்களிப்பு கடந்து செல்ல முடியாத ஒன்று என்பதை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம். அந்த வகையில் தலைமறைவு காலத்திலும் சரி, பிறகு தலைமறைவுக்கு பின் நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தல் முறையை ஏற்றுக்கொண்ட காலங்களிலும் சரி, இந்தியாவுடைய நிர்மாண பணிகளுக்காக, பொதுத்துறைக்காக, அதனுடைய வளர்ச்சிக்காக கம்யூனிஸ்டுகள் குரல் எழுப்பி வந்திருக்கிறோம். நாடு இன்றைக்கு அனுபவித்திருக்கிற சட்டபூர்வமான பல உரிமைகள் கம்யூனிஸ்ட் நடத்திய போர்க்களங்களிலிருந்து பெறப்பட்டவை.
அதை யாரும் அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விட முடியாது என்பதையும் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம். அந்த வகையில் இப்பொழுது நடைபெறுகிற தேர்தல் வழக்கமாக வந்து போகிற தேர்தல் அல்ல. ஒரு கட்சி தோல்வியடைந்து இன்னொரு கட்சி வெற்றி பெறுவது என்பது ஜனநாயகத்தில் மிக இயல்பு. ஆனால் ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. பிஜேபி ஜனநாயகத்தை தோல்வியடைய செய்கிறது. ஊபியில், பீகாரில் ஜனநாயகத்தின் குரல் வலையை அது நெரிக்கிறது. இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கிறது. உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் நிலவாத மதச்சார்பின்மையை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது, பன்முகத்தை சிதைக்கிறது. நாடாளுமன்ற ஜனநாயக விழுமைகள் யாவற்றையும் அடித்து நொறுக்குகிறது. எனவேதான் தமிழக முதல்வர், எங்கள் கூட்டணியின் தலைவர், தமிழகம் வெல்லும் என்கிற ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த முழக்கத்திற்குள் இவ்வளவும் அடங்கும். எனவே இந்த தேர்தலில் தமிழகத்திற்கும் ஒன்றிய அரசின் அதிகார குவியலுக்கும் எதிராக நடைபெறுகிற தேர்தல் இந்த தேர்தல். இது ஒரு அரசியல் போர். இதில் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டாக வேண்டும். அதனுடன் அணி சேருகிற கட்சிகள் தோல்வியை சந்திக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் மிக தெளிவாக சொல்கிறது, திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, நாங்கள் வெல்வோம். அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது, நாங்கள் வெல்வோம். இப்படி தேர்தல் அறிக்கையும் பேசுபொருளாகி இருக்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கையும் பேசுபொருளாகி இருக்கிறது. எனவே நாங்கள் வெல்வோம். இவை யாவற்றையும் விட தமிழ் மக்கள் மீது கொண்ட நம்பிக்கை. தமிழ் மக்கள் மத அடிப்படைவாதத்தை ஏற்க மாட்டார்கள். தமிழ் பூமி பண்பட்ட கலாச்சார பூமி. இங்கே ஆலய வழிபாட்டிற்கு இடம் இருக்கிறது, மத வழிபாடுகளுக்கு இடம் இருக்கிறது. அவரவர் கடவுள், அவரவர் மதம், இதற்கு இங்கே எந்த தடையும் இல்லை. இதை நிராகரிக்கிற சமூக அறிவியல் கருத்துக்கும் இந்த தமிழ் மண்ணில் இடம் உண்டு. இரண்டும் சேர்ந்து களமாடுகிற பண்பட்ட கலாச்சார பூமி தமிழ் பூமி. இதை சிதைக்க துடிக்கிறது பிஜேபி. அதான் திருப்பரங்குன்றம். மதுரை மக்கள் நல்லதொரு பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள். எந்த சூழலிலும் பதற்ற அரசியலை நாங்கள் ஏற்க மாட்டோம். மத அடிப்படைவாத கருத்துக்களை நாங்கள் ஏற்க மாட்டோம். வெவ்வேறு கடவுள், வெவ்வேறு மதம் என்றாலும் நாங்கள் கூடி வாழ்கிற கலாச்சார பூமி இந்த பூமி. எனவே இதை யாரும் சிதைக்க முடியாது என்பதை மதுரை மக்கள் பாடமாக தந்திருக்கிறார்கள். அதேதான் நாங்கள் முன்மொழிகிறோம். இந்தியா பன்முக பூமி. இந்த பூமியை சிதைத்து விடக்கூடாது. அந்த பன்முகத்தின் அடித்தளம் சார்பின்மை. உலகத்தில் வேற எந்த ஜனநாயக நாட்டிலும் நிலவாத மதச்சார்பின்மை நிலவுகிற நாடு நம்முடைய நாடு. அந்த விழுமியங்களை குறிவைக்கிறது பிஜேபி. அதை சிதைக்க துடிக்கிறது பிஜேபி. எனவேதான் அதை வீழ்த்த துடிக்கிறோம். அதனுடன் அணி செய்கிற அதிமுக, அதன் கூட்டணிகளை வீழ்த்த துடிக்கிறோம். தமிழ் மக்கள் இவை யாவற்றையும் உணர்ந்தவர்கள் நல்லதோர் பாடத்தை அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு.